கொடுத்த தேவாதி தெய்வங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கொடுக்கப்பட்ட இந்த ஜப விண்ணப்பத்திற்காக ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சுவாமி. அப்பா, இந்த இயற்கை சீற்றங்களுக்காக வருகிற கர்த்தாவே, அப்பா அந்த இயற்கை சீற்றத்தினால் தேசம் அப்பா வேதனைக்குள்ளாக காணப்படுகிறது சுவாமி. திடீரென்று அப்பா நிலச்சரிவினால் சீற்றங்கள் சுவாமி, அப்பா நிலச்சரிவினால் இயற்கை சீற்றங்கள் வருகிறது கர்த்தாவே. இன்னும் பாத்தீங்கன்னா பாவம் பெருகிறதுனால் வருகிறது கர்த்தாவே. திடீரென்று வருகிற நில நடுக்கங்களினால் வருகிறது சுவாமி. காற்றினால் வருகிறது கர்த்தாவே. திடீரென்று வருகிற வெள்ளப்பெருக்கினால் வருகிறது, சுனாமியினால் வருகிறது கர்த்தாவே. அப்பா தேசத்துல காணப்படுகிற வறட்சியினால காணப்படுகிறது சுவாமி. இந்த இப்போ இருக்கிறதான இந்த கால நிலையை சுவாமி பார்க்கும்போது அப்பா அதிக வெப்பம் சுவாமி, பூமி வெப்பமாக காணப்படுகிறது கர்த்தாவே. அப்பா அந்த வெப்பம் குறைய முடியாத இடத்தில் வருகிறோம் கர்த்தாவே. இந்த இயற்கை சீற்றங்கள் மக்களை பாதிக்காதபடிக்கு அப்பா நீங்க உதவி செய்யுமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி. தேசமே பயப்படாது என்று சொன்னீங்களே கர்த்தாவே. இந்த இயற்கை சீற்றங்களினால் தேசம் பயப்பட்டு கொண்டிருக்கிறது கர்த்தாவே. அப்பா என்ன நடக்குமோ, எப்படி நடக்குமோ, எந்த நேரம் என்ன ஆகுமோ என்று எப்போதும் ஒரு பயத்திலே காணப்படுகிறாரோ கர்த்தாவே. அப்படிப்பட்ட பயங்கள் இல்லாதபடிக்கு தேசம் ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வரத்தக்கதாக அப்பா நீ கிரியை செய்யும்படியே ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்படி ஆசீர்வதிப்பீராக. இந்த பாதத்திலே இந்த ஜெப விண்ணப்பத்தை வைக்கிறேன் கர்த்தாவே. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன், நன்மையிலிருந்து பரமபிதாவே. ஆமென் ஆமென்.